ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன். அது என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது சிங்கப்பூரில் வந்து இப்போ எஸ்என்பி ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி தெரியல. இருந்தாலும் there is another vacancy that they are hiring people for nursing aid. அதாவது நர்சிங் ஹோமில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஜாப் ஃபுல்லாக இங்கே வந்து நர்சிங் ஹோமில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் இவங்க 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கலில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுன்ட்ருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பர் வீக் வந்து 6 days ஒர்க் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி 3 rotating ஷிஃப்ட், அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சேலரின்னு பார்த்தா 1560. இது நம்ம ஐநருக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ அரவுண்டு வந்து உங்களுக்கு 1 lakh கிட்ட வரும். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து அக்கோமடேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து சிங்கப்பூர்லேங்கிறது பார்க்குறப்போ அக்கோமடேஷனுக்கு தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய அமௌண்ட் அதுக்கு போகும். ஸோ பட் ஆனால் இவங்க வந்து அக்கோமடேஷனும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நான் இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பர்டிகுலராக எஸ்என்பி எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே இப்போ ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பை பாய்.